மக்கள் அனுபவித்த இன்னல்கள், நமக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள், உரிமை மீறல்கள் என்பவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதில் முதன்மை பெறும் விடயம் என்னவென்றால், நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எண்ணுவது போல ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மாத்திரமே நமக்கு அநீதிகளை இழைக்கவில்லை. காக்க வந்த காவல் தெய்வங்கள் என மக்கள் கையெடுத்து கும்பிட்ட இந்திய இராணுவத்தினரும் மக்களை அழித்தொழித்தனர் என்பதே உண்மையாகும். கையெடுத்து கும்பிட்ட மக்களது கரங்களுக்குள் குண்டுகளை வைத்தனர். துயரத்திலிருந்து மீள துடித்த அவர் கரங்களுக்கும் கால்களுக்கும் மீளவே முடியாதவாறு விலங்கினை போட்டனர். கண் போல போற்றிய பெண்களின் கற்பினை சூறையாடினர். மொத்தத்தில் மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது போல் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கோர பிடிக்குள்ளே சிக்குண்டு தவித்த மக்களை இந்திய படையும் அமைதிப்படை என்ற பெயரிலே அழித்தொழித்தது என்பதே உண்மையாகும். இதனை வரலாறு தெரிந்து எவராலும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே, இந்த மண்ணிலே ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய படை நாட்டை விட்டு வெளியேறிய பின்பு எங்களுக்கு என்ன நடந்தது? அவலங்கள், அழுகைகள், பிரிவுகள், இழப்புகள் தான் எங்களின் நிரந்தர உறவுகளாயின. அன்று யாழ் மண்ணிலே நிகழ்ந்தேறிய கொடூர யுத்தத்தினால் சொந்த மண்ணிலே வாழ முடியாது, சொந்த பள்ளியிலே கல்வி கற்க முடியாது. ஒரு வருடத்திலேயே 9 பள்ளிகளுக்கு மேல் மாறி மாறி கல்வி கற்ற அனுபவம் யாருக்குண்டு? எங்களுக்குண்டு. மர நிழலிலேயே உண்டு உறங்கி, வானமே கூரையாய், கட்டாந்தரையே பஞ்சனையாய், பதுங்கு குழியே தாய்மடியாய் வாழ்ந்த அனுபவம் எங்களுக்கு உண்டு. ஊரிழந்து, உறவிழந்து, உடமை இழந்து, விரல் பிடித்து நடை பழக்கிய சின்ன அண்ணனையும் இழந்து, பள்ளியில் அருகிருந்த நண்பியை இழந்து, ஓடிப்பிடித்து விளையாடிய நண்பனை இழந்து, ஆனா சொல்லி தந்த ஆசானை இழந்து, 10 மாதம் சுமந்து பெற்ற அன்னையும் அங்கவீனமாகி, இறுதியில் எனது உடலையும் எங்கிருந்தோ வந்த எரிகனை தாக்கிட வடு சுமந்து வலி சுமந்தவளாய், முள்ளிவாய்க்காலின் நந்திக்கடல் எனும் இரத்த பேராற்றை நீந்தி கடந்து செட்டிகுளம் மெனிப்பாமில் தஞ்சமானவள் தான் நான். எனது மென் போன்ற உறவுகளும் இத்தனை 1000 துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் என்ற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த சிங்கள இனத்தையுமே இந்நாள் வரை நான் வெறுத்து வந்தேன். பல்கலைக்கழகம் சென்ற போதும் சகபீட சிங்கள மாணவனின் புன்னகையை ஏற்க விருப்பற்று, விடுதியிலே வசிக்கும் சக சிங்கள மாணவியின் வணக்கத்திற்கு பதில் வணக்கம் கூறும் விருப்பற்று, ஒட்டுமொத்த சிங்கள சமூகத்தின் மேலும் ஒரு குரோதமும் வஞ்சினமும் கொண்டிருந்தேன். இறுதியாக ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று ஈழத்திலே போர் ஓய்ந்து விட்டதாக கூறப்பட்டாலும் அன்று போராட்டம் ஆரம்பிப்பதற்கு என்ன காரணங்கள் இருந்ததோ அந்த அடிப்படை காரணங்களில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தமிழர்களது பிரச்சனை தீர்க்கப்படாமல் தான் உள்ளது.